இப்போ வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா வந்து நம்மள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மள்ட்ட பேசும்போது ஜாலியா பேசுற மாரி இருக்கும். ஆனா வந்து பார்த்தோன்னா, பார்றா இவங்கலாம் நம்மகிட்ட இவ்வளோ ஜாலியா பேசுறாங்க, அவங்க குழந்தைக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு, அவங்கலாம் பாரு அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, நீங்க தான் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா, அம்மாகிட்ட வந்து வம்பு இழுப்போம். அப்ப வம்பு இழுக்கும்போது அவங்க அங்க போய் அவங்க குடும்பத்தில போய் பார்த்தா தெரியும், அவங்க பிள்ளைங்கள்ட்ட எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்குன்னு. அவங்க வந்து வாய் வார்த்தை தான், நீ நல்லா இரு, எக்கேடோ கெட்டுப்போ, அவங்களுக்கு என்ன வரப்போகுது? இப்போ எந்த இன்பத்திலயும், துன்பத்திலயும் அவங்க வரப்போறது கிடையாது. உங்க அப்பா, அம்மா தான் உங்க கூட வருவாங்க. அதே மாரி வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்துட்டு சும்மா வாய் சொல். எதுக்குமே வரமாட்டாங்க. அத நம்பிக்கிட்டு நீங்க போய் அடுத்தவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருந்தா, கடைசி வரைக்கும் புகழ்ச்சிக்கு மயங்குன அப்படின்னா, நீ வந்து விழ போறன்னு அர்த்தம். எது ரைட்டா ராங்ன்னு நீ பார்த்துக்கிட்டு லைஃப்ப வாழ ஆரம்பிக்கிறியோ, அப்பதான் நீ வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். உங்க அப்பா, அம்மா உங்கள ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். என்னைக்கிட்டலாம் எங்க அப்பா, அம்மா ரொம்ப கடுமையா தான் இருந்தாங்க. ஆனா வந்துட்டு அங்க உணர முடியல. வெளிநாடுகள்ல வந்து கஷ்டப்படும்போது ஒரு ஒரு அடிகளும் வாங்கும்போது, இதுக்கு தான் அப்பா சொன்னாரா? இதுக்கு தான் அப்பா சொன்னாரான்னு சொல்லி இங்க ஃபீல் பண்றோம்.